வெல்கம் டு ஜவா டாக். ரீசெண்டாக ரொம்ப ஹிட்டான விஷயம் வந்து நமக்கு பிடிச்சவங்கள ஆர் நம்மளுடைய லீடரை நம்ம தலைவராக நினைக்கிறவங்கள வாழ்த்தி பேசலாம், இல்லை அவங்க பெருமையை பேசலாம், சூப்பர், விச் இஸ் ஃபைன். பட் ஆனால் அதுக்காக அடுத்தவங்களை குறைச்சி எடை போட்டோ, அடுத்தவங்கள வந்து ஒன்றுமே இல்லை, அடுத்தவங்க வந்து இப்படி இருக்காங்க, அதனால என்னோட தலைவர் வந்து ரொம்ப பெஸ்ட் இப்படின்னு பேசுகிற சில சீப் மென்டாலிட்டி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சிலர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக வந்து ரஜினி வந்து அரசியலுக்கு வரதா இருந்தார். ஸோ வந்து டிஎம்கே வந்து அவரை மிரட்டி பாலிடிக்ஸ் வர விடாமல் பண்ணிட்டாங்க. பட் அந்த மாதிரி எங்களுடைய லீடர் இல்லை, எங்கள் தலைவன் வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா வந்து பேசியிருக்காரு. ஹிஸ்ட்ரி தெரியாதவங்கன்னு நினைக்கிறேன். மிரட்னா பயப்படுற ஆளை பற்றி அவர் படிச்சிருப்பாரு. மிரட்டலுக்கே மிரட்டல் விடுறவரை பற்றி அவருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. மேபி அவருக்கு தெரிஞ்ச தைரியம்லாம் என்னன்னா, கையை கட்டிட்டு போயிட்டு கோட நாட்டிலையும் தன்னோட படத்தோட ரிலீஸ்க்காக கையை கட்டிட்டு போய் நிற்கிறது தான் அவங்களோட லாங்குவேஜில் வந்து தைரியம்னு நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை அப்படி மிரட்டி அவரை அரசியலுக்கு விடாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா, நீங்கள் வந்து அவங்களுக்காக தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க ஒரு டைம்ல. இப்போ எந்த மூஞ்சி வச்சுட்டு இப்போ வந்து இப்படி பேசுறீங்க? ஸோ நீங்க வந்து ரொம்ப நேர்மையானவர் இல்லையா? ஸோ பேசிக்கலி உங்களுக்கு பிடிச்சவங்கள பெருமையா பேசுனா பேசிட்டு போங்க. அதை விட்டு அடுத்தவங்கள வந்துட்டு சீண்டி பார்க்காதீங்க. அது உங்க பார்ட்டிக்கும் உங்க ஓட் பேங்க்கும் ரொம்ப ரொம்ப பெரிய ஆபத்தா வந்து முடியும். போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கு.